இந்த செவ்வாயிலும் நாங்கள் மிக முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி பேசப் போகிறோம். ஏனென்றால் எமது பகுதியை பொறுத்தளவில் அதிகமாக வியாபாரத்தோடு தொடர்பாக இருப்பதால் வியாபாரத்தோடு தொடர்பாக இருக்கிற மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் கடன் என்கிற ஒன்று. அதனால் இந்த நாளில் எம் சமூகத்தில் இருக்கிற ஒரு பெரியதொரு முசீபத்தாகவும் அது இருப்பதால் அது பற்றிய ஒரு சிறப்பான ஒரு விளக்கத்தை நாம் பெற்றிருந்தால் கடனை ஒரு மனிதன் வாங்க முடியுமா, அது பற்றி இஸ்லாம் என்ன விடயங்களை எமக்கு தெளிவாக சொல்லுகிறது என்பது பற்றி நாங்கள் சற்று அவதானமாகவும் மிக தெளிவாகவும் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த கடனுக்கு என்ன வகிபாகத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்கிற விடயத்தை முதலில் பார்க்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே இது பற்றி எமக்கு சொல்கிறாராம். வசதிக்காரர்களை பார்த்து சொன்னால், நீங்கள் நல்ல முறையில் மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்யுங்கள், நல்ல கடனையும் கொடுத்து வாருங்கள். அப்படி நீங்கள் வஇன் தக்ரிதுல்லாஹ கர்லன் ஹசனா, நீங்கள் நல்ல கடனை கொடுத்து வருவீர்களாக இருந்தால் யுலாஅஃபு லஹு, உங்களுக்கு அல்லாஹ் அதை இரட்டிப்பாக்கி தருவான். வயஸ்தக்ஃபிர் லக்கும், உங்களுக்கு அல்லாஹ் பிழை பொறுக்கவும் செய்வான் என்ற அந்த செய்திகளை எல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த வரிசையிலே இந்த கடன் என்பதை இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்பது பற்றி நபிகளாருடைய வாழ்வியலோடு ஒற்று நாங்கள் சில அம்சங்களை பார்க்க வேண்டும். முதலிலே நாங்கள் கடன் பட முடியுமா, இஸ்லாம் கடன் பெறுவதற்கு அனுமதி அளித்திருக்கிறதா, அல்லாஹ்வுடைய தூதர் அது பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது, ஒரு மனிதனுடைய பொருளாதார வீழ்ச்சியில் கடன் என்பது இன்றியமையாத ஒரு அம்சமாக அமைகிறது. அவரிடத்தில் இருக்கிற உண்ணுவதற்கு, உறங்குவதற்கு, உடுப்பதற்கு தேவையான சில பொருளாதார சிக்கல்கள் ஏற்படுகிற நேரம் அவனுக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல் ஏற்படும் தான். அதனாலே இஸ்லாம் கடனினுடைய நடைமுறையை இப்படி சொல்கிறது. கடன் வாங்குபவருக்கும் கொடுப்பவருக்கும் சில நிபந்தனைகளை எடுக்கிறது. கடன் வாங்கத்தான் வேண்டுமா என்றால் அவசியமான ஒரு சந்தர்ப்பத்தில், விசேட தேவை ஏற்படுகிற ஒரு சந்தர்ப்பத்தில் கடன் வாங்குவதில் குற்றமில்லை, கடன் வாங்கத்தான் வேண்டும். இதற்கு நபி வழிபாடு எதுவும் இருக்கிறதா என்று பார்க்கிற போது, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தனது உணவு தேவைக்காக யகூதி ஒருவனிடத்தில் கடன் பெற்றிருக்கிறார்கள் என்ற ஹதீஸை நாம் பார்க்கிறோம். எப்படி வாங்கியிருக்கிறார்கள்? கடனை வாங்குகிற நேரத்தில் அந்த கடனுக்கு பெருமானமாக அடகு வைத்து தான் கடனை வாங்கியிருக்கிறார்கள். இப்போது ஒரு செய்தி நமக்கு வருகிறது என்னவென்றால், கடன் வாங்கக்கூடியவருக்கு அந்த கடனை இருக்கின்ற அளவுக்கு பெருமான யாதாயின் ஒன்றிருத்தல் வேண்டும். இரண்டாவது, கடன் வாங்கக்கூடிய ஒருவருக்கு வாங்குகின்ற அந்த கடனின் பெருமானத்துக்கு ஏற்றாற்போல் ஒரு அடமானத்தை கொடுத்துத்தான் அந்த கடனை பெற வேண்டும் என்று இஸ்லாம் சொல்வதை பார்க்கிறோம். முதலாவது விடயம், கடன் கொடுக்கின்ற ஒருவர் கடன் கேட்கின்ற ஒருவருக்கு அந்த கடனை இருக்கக்கூடிய அளவுக்கு ஏதாயினும் இருக்கிறதா என்று பார்ப்பது மிக அவசியமான ஒரு விடயம்தான். ஏனென்றால் கடனை கேட்கின்ற ஒருவர் கேட்கின்ற தொகையை, பெருமானத்தை மீள வழங்க முடியாமல் துடிக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அதை தன்னால் எடுத்துக்கொள்ள முடியாதே என்கிற ஒரு கவலையில் அவள் தோய்ந்து விடக்கூடாது. அதனால் தான் இஸ்லாம் சொல்லுகிறது, நீங்கள் கடனை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த கடனை இருப்பதற்கு அவரிடத்தில் எந்த பெருமானம் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டியது இஸ்லாத்தின் கடமையாகும். அடுத்தது, நான் ஒரு கடனை வாங்க வேண்டும் என்றிருந்தால் அந்த கடனை நாங்கள் அடமானம் வைத்து வாங்குவதே சிறந்தது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதனால் தான் தொலிக்கோதுமையை தனக்கு உணவாக பெற்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்த காலத்தில் தான் பாவிக்கின்ற தன் தலையில் இருக்கிற தன்னுடைய பாதுகாப்பு அங்கியை ஒரு யகூதியிடத்திலே வைத்துவிட்டுத்தான் அந்த தொலிக்கோதுமையை கடனாக பெற்றார்கள் என்ற அந்த செய்தியை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கடனை பெற முடியுமா? கடனை பெற முடியும். ஆனால் கடனை பெறுவதற்கு முன்னால் அந்த கடனை இருப்பதற்கு எதுவும் இருக்கிறதா என்று பார்த்துத்தான் நாம் கடனை வாங்க வேண்டும். அதே போன்று கடனை கொடுக்கின்ற ஒருவர் அதனை மீண்டு அளிக்கக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கிறது என்று பார்த்துத்தான் அந்த கடனையும் கொடுக்க வேண்டும் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எதுக்காக கடன் பெறலாம்? இஸ்லாம் நமக்கு சொல்கிறது அதிவிசேட தன்மையாக இருக்க வேண்டும். அந்த கடனை பெற்றால் தான் இந்த விடயத்தில் நாம் பாதுகாத்து கொள்ளலாம் என்கிற மிக முக்கியத்துவமான ஒரு நேரத்தில் மாத்திரம்தான் கடன் பெறலாம். இது தவிர ஆடம்பர தேவைக்காக கடன் படுவதை இஸ்லாம் மறுக்கிறது. குறிப்பாக
தனது வீட்டிலே சில ஆடம்பர தேவைகள் இருக்கிறான். இருக்கிற வீட்டை உடைத்து விட்டு வேறு ஒரு வீடு கட்டுவதற்காக ஆடம்பரத்துக்காக கடன் வாங்குகிறார் என்றால் இது மார்க்கத்திலே கேள்வி அடையாளத்தோடு பார்க்கிறேன். எனவே நாம் முக்கிய தேவைக்காக கடன்படுவதில் குற்றமில்லை. ஆடம்பர தேவைக்காக கடன்படுவதை மார்க்கம் நமக்கு தடை செய்திருக்கிறது. ஏனென்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது. ஒரு சஹாபி கடனை வாங்கிவிட்டு அந்த கடனை கொடுப்பதற்கு அவருக்கு கையில் எதுவுமே கிடைக்கல. தன் வீட்டுக்குள்ளே சென்று தன் மனைவி இருக்கிற இடத்தில் ஒளிந்து கொண்டார். அப்போது அந்த கடன் கொடுத்த சகாபி வந்து தேடுகிறார். அவரை தேடி பார்க்கிறார், அவரை கிடைக்கவில்லை. அவருடைய பையன் முன்னே நின்றார். அவரிடத்தில் கேட்டால் உன்னுடைய தந்தை எங்கே என்று. அவர் சொல்கிறார், என் தந்தை வீட்டில் இல்லை, என் தாய் இருக்கிற இடத்தில் இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலம் இது. உடனே அந்த சகாபி சொல்கிறார், எதற்காக ஒளித்து கொண்டிருக்கிறேன்? நீ இருக்கிற விடையும் எனக்கு புரிந்து விட்டது, வெளியே வா என்கிறார். இவர் வெளியே வருகிறார். வெளியே வந்த மாத்திரத்தில் கேட்கிறார், நீ என்னிடத்தில் கடன் வாங்கினார் அல்லவா, வாங்கிவிட்டு எதற்காக நீ ஒளிந்து கொண்டிருக்கிறீர் என்று கேட்டார். அப்போது அவர் சொல்கிறார், நான் உன்னிடத்தில் கடன் வாங்கியது உண்மைதான். அந்த கடனை கேட்கின்ற நேரத்தில் என் கையில் எதுவுமே இல்லை, தருவதற்கு எந்த வசதி வாய்ப்பும் இல்லை. வசதி வாய்ப்பு இல்லாத போது உன்னை நான் சந்தித்து விட்டால் ஒன்று நான் பொய் சொல்ல வேண்டும், வாக்குக்கு மாறு செய்ய வேண்டும். இப்படி பாவகரமான காரியத்தில் நான் விழுந்து விடுவனோ என்ற பாவத்தில் தான் நான் உள்ளே இருந்தேன் என்று அந்த சகாபி சொன்னதும், அப்போது அந்த கடன் கொடுத்தவர் சொல்கிறார், அப்படி என்றால் வல்லாஹி உனக்கு அந்த கடனை திருப்பி தருவதற்கு வாய்ப்பில்லையா என்று கேட்டார். ஆமாம் என்றார். அப்போது இவர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் ஒரு நாள் சொன்னார்கள், கடனை கொடுத்துவிட்டு அதை வாங்கச் செல்கிற நேரத்தில் அந்த கடனை மீளளிக்க முடியாத இக்கட்டான சூழலை தென்பட்டால் அந்த நேரத்தில் அவரை நீ ஒதுக்கி தள்ளிவிடு, அதை வேண்டாம் என்று விட்டுவிட்டு அதை தர்மமாக சொல்லிவிட்டு வா, அல்லாஹ் மறுமை நாளையில் அதை உனக்கு தர்மமாக தருவான் என்று பெருமானார் சொன்னார்கள். எனவே அது எனக்கு வேண்டாம் என்று விட்டு சென்று விட்டார். இந்த செய்தி நமக்கு எதனை சொல்கிறது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் கூட சஹாபாக்கள் எதற்காக பயந்தார்கள் என்றால், நாம் கடன் வாங்கிவிட்டால் கடன் என்பது கொடுக்க முடியாத கட்டத்தில் பொய்யை சொல்ல வேண்டி வரும், வாக்குமாறு செய்ய வேண்டி வரும், அநியாயத்தில் வீழ வேண்டி வரும். எனவேதான் நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் கடன் பட்டுவிடக்கூடாது. அப்படித்தான் இக்கட்டான சூழலில் கடன் பெற வேண்டி வருமாக இருந்தால் நான் கடன் பெறுவதில் குற்றமில்லை. அதை கொடுப்பதற்கு ஏதாயிரம் ஒன்றை நாம் வைத்திருக்க வேண்டும். அதனை விற்றேன் நாம் அந்த கடனை கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் கடன் யார் தந்தாரோ அவரிடத்தில் அந்த உரிய வேலைக்கு சென்று என்னால் தர முடியாது என்கிற விடயத்தை சொல்லிவிட வேண்டும். அவர் என்ன விடயத்தை எமக்கு ஆறுதலாக சொல்லுகிறாரோ அதை ஏற்றுக்கொள்வதில் இஸ்லாம் எமக்கு வழிகாட்டி செல்வதை பார்க்கிறார். அதனால் கடன் வாங்கினால் நிச்சயமாக எங்களுக்கு நியாயத்தன்மைகள் இருக்க மாட்டாது, எமக்கு பொய் சொல்ல வேண்டி வரும், வாக்குக்கு மாறு சென்று வேண்டும், சில நேரம் வட்டியில் விழ வேண்டி வரும் என்றெல்லாம் இஸ்லாம் எமக்கு சொல்வதால் நாம் கடன் வாங்குவதில் மிகவும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்கிற விடயத்தை நாம் பார்க்க வேண்டும். அத்தோடு கடன் பெறுவதென்பது நமக்கு இனி முடியாது என்கிற ஒரு இக்கட்டான சூழலில் தான் கடன் வாங்க வேண்டுமே தவிர வெறுமினே நமக்கு நினைத்ததற்கெல்லாம் கடன் வாங்குகின்ற அந்த முறைமையை நாங்கள் ஒரு போதும் வைத்துவிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் கூட சில சகாபாக்கள் கடன் வாங்கியிருந்தார்கள். ஆமாம், இக்கட்டான சூழலில் நம்மிடத்தில் ஒருவர் கடன் வாங்கிவிட்டார். இந்த நேரத்தில் அந்த கடன் வாங்கியவரை எப்படி நாங்கள் முறைமையாக கையாள வேண்டும், இதை இஸ்லாம் எப்படி சொல்கிறது என்று நாம் பார்க்கிற போது, கடன் வாங்கிய ஒருவரை அதட்டக்கூடாது, சண்டை பிடிக்கக்கூடாது, மனமுறுமலாக ஏசிவிடக்கூடாது, மனம் நோகுகின்றவர்களை மாற்றிவிடக்கூடாது. ஏனென்றால் அவருடைய உள்ளம் நோகின்ற போது அவர் வேறு ஒரு முறையை கையாண்டு அவருடைய உயிரை மாய்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படலாம். அதனால் இஸ்லாம் சொல்லுகிறது, முடிந்தால் கடனை கொடு, அவரிடத்தில் இல்லை என்றால் அதை தர்மமாக விட்டுவிடு என்கிறது இஸ்லாம். எனவேதான் கடன் கொடுத்து விட்டோம் என்பதற்காக அதட்டி அச்சுறுத்தி நாம் கேட்பது கூடாது. ஆனால் இஸ்லாம் இப்படி ஒரு விடயத்தை சொல்கிறது. ஒருவர் கடன் வாங்கினார், கடன் வாங்கியவரிடத்தில் அழகாக பணம் இருக்கிறது, பரிமாறுகிறார். ஆனால் கடன் கொடுத்தவர் மீண்டும் மீண்டும் கேட்க எனக்கு என்னிடத்தில் இல்லை இல்லை என்று பொய்யாக சொல்லி வருகிறார். இவர் பற்றி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கப்படுகிறது,
யார் ரசூலல்லாஹ், என்னிடத்தில் ஒருவர் கடன் வாங்கிறார், அவர் வசதி வாய்ப்பு உள்ளவர், ஆனால் கடனை கொடுப்பார் இல்லை, கேட்கின்ற நேரங்களில் எல்லாம் எனக்கு தவணைகளை போட்டுக்கொண்டே வருகிறார் யார் ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அநியாயக்காரர் யார் தெரியுமா? ஒருவரிடத்திலே கடனை வாங்கி கடனை உரிய வேளைக்கு கொடுக்காமல் அந்த கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அதை ஏமாற்றுகின்றான் என்றால் அவனை விட அநியாயக்காரர் உலகத்தில் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அப்படித்தான் அவரிடத்தில் பணம் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் அவரிடத்தில் நேரடியாக சென்று அதை பறித்தெடுத்துக் கொள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில வசதிக்காரர்கள் பணம் கொடுக்காமல் ஏமாற்றி வந்தால் அவர்களிடத்தில் சென்று பணத்தை பறித்தெடுத்துக் கொள் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் கடன் என்பது மிக முக்கியமானது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த கடன் கொடுத்தவருக்கு இன்னும் சில அம்சங்களையும் சொல்லுகிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து நகருக்குள் இருக்கிறார்கள், மதீனா பள்ளிவாசலுக்குள். ஒரு சஹாபி, இரு சஹாபிக்கிடையிலே சண்டை ஏற்பட்டு அவருடைய சத்தம் அல்லாஹ்வுடைய தூதருடைய சத்தத்தை விட உயர்கிறதாம். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே எட்டி பார்க்கிறார்கள். இருவருக்கிடையிலே கஅப் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபிக்கும் தர்தா என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு சஹாபிக்கும் இடையிலே சண்டை ஏற்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே எட்டி பார்த்து கேட்கிறார்கள், என்ன நடந்தது என்று கேட்டார்கள். யார் ரசூலல்லாஹ், நான் பழம் வியாபாரம் செய்வதற்காக இவருக்கு பணம் கொடுத்திருந்தேன், கடனாக கொடுத்திருந்தேன். அந்த கடனை அவர் எனக்கு திருப்பி தரவில்லை. நான் கேட்கின்ற நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தருகிறார், நான் கேட்கின்ற நேரம் எல்லாம் இல்லை என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், அவரிடத்தில் கேள், அல்லாஹ் மீதானே அவரிடத்தில் இல்லையா என்று கேள். அப்போது இந்த தோழர் கேட்கிறார், ஒரு இடத்தில் அல்லாஹ் மீதானையாக எனக்கு மீள் அளிக்க எதுவும் இல்லையா என்று கேட்டார். ஆமாம், அவர் சொல்கிறார், அல்லாஹ் மீதானையாக எனக்கு கடனை திருப்பி தருவதற்கு எதுவுமே இல்லை என்கிறார். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக இஷாரா ஒரு சைக்கினை மூலமாக சொன்னார்கள், அவரிடத்தில் அரைவாசியை வாங்கிக் கொள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உனக்கு தந்தது போக மீதத்தில் அரைவாசியை வாங்கிக்கொள், அரைவாசி அவருக்கு தர்மமாக கொடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, குறிப்பிட்ட நேரத்துக்குள் முடிக்க வேண்டும் என்பதால் இது பற்றி இன்னும் பல அம்சங்கள் இருக்கிறது. கடன் கொடுத்தவருக்கு மேலும் பல ஆலோசனைகள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுவதையும், கடன் வாங்கியவருக்கு பல ஆலோசனை சொல்லி காட்டுவதையும், கடன் இறுதி வரைக்கும் கொடுக்காதவருக்கு என்ன தண்டனை இருக்கிறது என்பதை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் வழிவகுத்து தருகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகிற அடுத்த செவ்வாய்க்கிழமை மீத விடயத்தை பார்க்கும் வரை எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் எந்த விடயத்தை பற்றி பேசினோமோ அந்த விடயத்தை செயல்முறைக்கு கொண்டு வருவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவாத்தி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.